ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 12 பதம் 3 அதன் தொடர்ச்சி. கிருஷ்ண உணர்வில் ஒருவர் பொறுமையற்றவராக இருக்கக்கூடாது. உண்மையில் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பிறர் உதவி இல்லாமல் தனியே ஆரம்பிக்கப்பட்டதாகும். மேலும் துவக்கத்தில் இதற்கு ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனால் நமது பக்தி தொண்டை நாம் பொறுமையுடன் தொடர்ந்து செய்ததால் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் படிப்படியாக அறிய துவங்கினர். மேலும் இப்போது அவர்கள் விருப்பத்துடன் பங்கு பெறுகின்றனர். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் பொறுமையை இழந்துவிடக் கூடாது. ஆனால் ஆன்மீக குருவிடமிருந்து உபதேச ஏற்று அவற்றை குரு மற்றும் கிருஷ்ணரின் கருணையை நம்பி பொறுமையுடன் நிறைவேற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வு செயல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை ஆகிய இரண்டும் தேவைப்படுகின்றன. புதிதாக திருமணமான பெண் ஒருத்தி இயல்பாகவே தனது கணவனிடமிருந்து குழந்தையை எதிர்பார்க்கிறாள். ஆனால் திருமணமான உடனேயே அதை அவள் எதிர்பார்க்க முடியாது. திருமணமான உடனேயே குழந்தை பெறும் முயற்சியில் அவள் ஈடுபடலாம் என்பது சரிதான். ஆனால் மனைவியானவள் தனது கணவனிடம் சரணடைந்து குழந்தை விருத்தி அடைந்து உரிய காலத்தில் பிறக்கும் என்பதில் அவள் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போலவே பக்தியில் சரணாகதி என்பது ஒருவன் தன்னம்பிக்கை கொண்டவனாக மாற வேண்டும் என்பதை குறிப்பதாகும். பக்தன் நினைக்கின்றான், அவசிய ரக்ஷி அப கிருஷ்ண, கிருஷ்ணர் நிச்சயமாக என்னை காப்பாற்றி பக்தி தொண்டை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவுவார். இதுவே தன்னம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே விளக்கியதை போல் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதில் ஒருவர் சோம்பேறியாக இல்லாமல் மிகவும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். தத்தத் கர்ம பிரவர்த்தன, கட்டுப்பாட்டு விதிகளை உதாசீனப்படுத்துதல் என்பது பக்தி தொண்டை அழித்துவிடும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அடிப்படையான 4 கட்டுப்பாட்டு விதிகள் உள்ளன. அவை தீய உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம், மயக்க பொருட்களை உட்கொள்ளல் ஆகியவற்றை தவிர்ப்பதாகும். இக்கொள்கைகளை பின்பற்றுவதில் பக்தன் ஒருவன் பெரும் உற்சாகத்தை காட்ட வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றுவதில் அவன் தளர்ச்சி அடைவானாயின் அவனது முன்னேற்றம் நிச்சயமாக தடைபட்டுவிடும். ஆகவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். தத்தத் கர்ம பிரவர்த்தனாத், வைதி பக்தியின் கட்டுப்பாட்டு விதிகளை ஒருவன் உறுதியாக பின்பற்ற வேண்டும். தவிர்க்கப்பட வேண்டிய இந்நான்கு விதிகள் யம அல்லாமல் ஆக்ககரமான கட்டுப்பாட்டு விதிகளும் அதாவது நியம உள்ளன. ஜபமாலையில் தினந்தோறும் 16 மாலைகள் ஜபித்தலை போன்றவையாகும். இக்கட்டுப்பாட்டு விதிகளை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் நிறைவேற்ற வேண்டும். இதுவே தத்தத் கர்ம பிரவர்த்தன அல்லது பக்தி தொண்டில் பலதரப்பட்ட ஈடுபாடு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பக்தி தொண்டில் வெற்றியடைய ஒருவன் விரும்பத்தகாத மனிதனின் சகவாசத்தை கைவிட வேண்டும். இது கர்மிகள், ஞானிகள், யோகிகள் மற்றும் பக்தர் அல்லாத மற்றவர்களையும் உள்ளடக்குவதாகும். ஒருமுறை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருமணமான பக்தர் ஒருவர் அவரிடம் பொதுவான வைஷ்ணவ கொள்கைகளை பற்றியும் வைஷ்ணவரின் நித்திய கடமைகளை பற்றியும் வினவினர். இதற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அசத் சங்க தியாக ஏய் வைஷ்ணவ ஆச்சார, பக்தர் அல்லாதவர்களின் சகவாசத்தை கைவிடுபவரே ஒரு வைஷ்ணவர் ஆவார் என்று பதில் கூறினார். ஆகவே ஸ்ரீல நரோத்தம தாச தாக்கூரர் பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். தாந்தேர சரண சேவி பக்தஷனே வாஷ, தூய பக்தர்களின் சகவாசத்தில் ஒருவர் வாழ வேண்டும். மேலும் முந்தைய ஆச்சாரியர்களான ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஆகிய 6 கோஸ்வாமிகளால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விதிகளையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் பக்தர்களின் சகவாசத்தில் வாழ்வாரானால் அவருக்கு பக்தர் அல்லாதவர்களுடன் சகவாச வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். பக்தர்களின் சகவாசத்தில் வாழ்ந்து ஆன்மீக வாழ்வின் கட்டுப்பாட்டு விதிகளை பயிற்சி செய்யும் பொருட்டு மக்களை வரவேற்பதற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பல பிரச்சார மையங்களை திறந்து கொண்டு இருக்கிறது. பக்தி தொண்டு என்பது உன்னத செயல்களை குறிப்பதாகும். உன்னதமான படித்தரத்தில் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஏற்படும் களங்கத்திற்கு இடமில்லை. இது விசுத்த சத்வம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தூய சத்வ நற்குணத்தில் உள்ள நிலை அல்லது ரஜோ மற்றும் தமோ குணங்களிலிருந்து விடுபட்டு சத்வ நற்குணத்தில் இருக்கும் நிலை என்பது இதன் பொருளாகும். இக்கிருஷ்ண பக்தி இயக்கத்திலோ அல்லது தாங்களாகவோ அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து மங்கள ஆராத்தி அதிகாலை வழிபாட்டில் கலந்து கொள்வதுடன் ஸ்ரீமத் பாகவதம் படித்தல், கீர்த்தனம் செய்தல் முதலிய சேவைகளில் ஈடுபட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறாக ஒரு நாளைக்கு
24 மணி நேரமும் தொடர்ந்து பக்தி தொண்டுகளால் மிகவும் திறம்பட நிரம்பிய முந்தைய ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.